السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த தர்பியாவுடைய நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்கின்றோம். இது ஒரு முக்கியமான தர்பியா நிகழ்ச்சி. ஏனென்று சொன்னால், இன்ஷா அல்லாஹு தாலா அல்லாஹ் நாடினான் என்றால் இன்று இரவு ரமதானுடைய துவக்கமாக இருக்கலாம், அல்லது நாளைக்கு ரமதானுடைய துவக்கமாக இருக்கலாம். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அடையக்கூடிய அந்த நெருக்கத்தில் நம்மை கொண்டு சேர்ந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் ரமதானை அடைந்து அதனுடைய முழு பலன்களையும் பெற்று ஒரு மாற்றம் பெற்ற நன்மையான விஷயத்தை நோக்கி மாற்றம் பெற்ற நல்ல மனிதர்களாக மாறுவதற்கு அல்லாஹு நமக்கு அருள் புரிய வேண்டும். அந்த வகையிலே இந்த தர்பியாவிலே ரமதான் சம்பந்தமான செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அஹ்காமுஸ் ஸியாம் என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை இன்று படிக்க இருக்கிறோம். அதன் ஒரு சில பகுதிகளை, முதலில் வரக்கூடிய சில பகுதிகளை எனது இந்த பாடத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளை மற்ற உலமாக்கள் உங்களுக்கு கற்றுத்தருவார்கள். இந்த பாடத்திலே 13வது பக்கத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். முதலாவதாக இந்த நோன்பு, அதை பற்றிய ஒரு வரை விளக்கணத்தை இந்த ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். தாரீஃபுஸ் ஸியாம், நோன்பு என்றால் என்ன என்று சொன்னால், அது மொழி ரீதியான விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது அல் இம்சாக்கு அனிஷை அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்திலிருந்து தடுத்து கொள்வது. அப்போ இந்த வகையில் ஒரு விஷயத்திலிருந்து தடுத்து கொள்வது நோன்பு என்று சொல்லப்படும். உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா, சூரா மரியமில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை பிறந்த அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்கின்ற பொழுது அவங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன காரணம் என்று சொன்னால், பேசாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க நோன்பாக நோக்கிறார்கள். அப்போ பேச்சிலிருந்து தடுத்து கொண்டது நோன்பு என்ற வார்த்தை பயன்பாட்டில் இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நோன்பு என்று சொன்னால் தடுத்து கொள்வது என்ற அர்த்தத்தை மொழி ரீதியாக தருகிறது. அதே வேளையிலே மார்க்க ரீதியான, அதாவது இஸ்திலாஹ் டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் கால அல் ஹாஃபித் இப்னு ஹஜர், இம்சாக்குன் மக்சூசுன் ஃபி ஜமனின் மக்சூசின் மின் ஷைஇன் மக்சூசின் பி ஷராஇத மக்சூசத்தின் அப்படி சொல்லி காட்டுறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தடுத்துக்கொள்வது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தடுத்துக்கொள்வது, ஒரு குறிப்பிட்ட வகையான முறையில் தடுத்துக்கொள்வது, குறிப்பிட்ட நேரத்தில் தடுத்துக்கொள்வது, குறிப்பிட்ட விஷயங்களிலிருந்து தடுத்துக்கொள்வது, குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தடுத்துக்கொள்வது என்று அவர் சொல்லி காட்டுகிறார். இப்போ இதையே ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இலக்கணத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். ஹுவ தஅப்புது லில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா பில் இம்சாக்கி அன் லக்லி வ ஷுர்பி வ ஸாயிரில் முஃபத்திராத்தி மின் துரூஇல் ஃபஜ்ரி இலா குரூபி ஷம்ஸ் என்று சொல்லி காட்டுகிறார். அதாவது இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட முறையில் என்று சொன்னால், பில் இம்சாக்கி அன் லக்லி வ ஷுர்ப், அதாவது குடிப்பு, பருகுதல், அதே போல் நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா நோன்பை முறிக்க காரியங்களிலிருந்தும் தடுத்து கொள்ளுதல். ஃபஜ்ர் நேரத்திலிருந்து தொடங்கி சூரியன் மறைகின்ற வரைக்கும் இவ்வாறு செய்வது, இதுதான் நோன்பு என்று அவர் விளக்கம் சொல்லி காட்டுகிறார். இது இந்த பாடம் என்ற அடிப்படையில் படிக்கிறோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இந்த இலக்கணமெல்லாம், நோன்பு என்ற இலக்கணம், நோன்பு என்றால் என்ன என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதில் இன்ஷா அல்லாஹ் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் இந்த ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார், இதில் மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், அந்த லஃப்லு தஅப்புத், தஅப்புத் இது வணக்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஒரு மனிதர் எந்த நியத்தும் இல்லாமல் உண்ணாமல் இருக்கிறார், பருகாமல் இருக்கிறார், அல்லது ஏதாவது சில விஷயங்களிலிருந்து தன்னை தடுத்து கொள்கிறார் என்று சொன்னால், அவருக்கும் இதை இபாதத் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுக்காக என்று தடுத்து கொள்வதற்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு. இபாதத் என்ற முறையிலே அல்லாஹ்வுக்காக என்று தடுத்து கொண்டால்தான், அந்த நியத்தின் அடிப்படையில் தான் அது நோன்பாக மாறுகிறது. இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இந்த டயட் கண்ட்ரோல் என்ற அடிப்படையில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படி இப்படின்னு பல இந்த நோன்புன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் புழக்கத்தில் வந்துவிட்டன என்பதை பார்க்கிறோம். என்றாலும் இஸ்லாமிய அடிப்படையிலே நோன்பு என்பது அல்லாஹ்வுக்காக என்ற நியத்தோடு இபாதத் என்ற அடிப்படையிலே அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஃபஜ்ர் நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் உண்ணுதல், பருகுதல், உறவு இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து தடுத்து கொள்வதாகும் என்பதை இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். அப்போ நோன்பு என்பது கடமையாக இருக்கிறது. அதை பற்றி இங்கு திருக்குரான் வசனத்தை ஆசிரியர் அறிமுகப்படுத்துகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதாவது இதுக்கு முன்பாக இருந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம். இது நோன்பு கடமை. அதுவும் குறிப்பாக ரமதான் மாதம் முழுவதும் நோக்க வேண்டும், அது கடமை என்ற விஷயத்தை அல்லாஹு அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் அது எப்படிப்பட்டது என்றால் அதில் தான் திருக்குரான் இறக்கி வரப்பட்டது. ஹுதல் லின்னாசி பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இதில் தான் திருக்குரான் இறக்கி வரப்பட்டது. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் மனிதர்களுக்கு நேர்வழியாகும். மேலும் நேர்வழி அதே போல நன்மை தீமை எது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களின் தெளிவுகளையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திருக்குரான் இறங்கிய அந்த மாதத்தை நீங்கள் அடைந்தால் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல் யசும், நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துல நோன்பு நோற்பது என்பது ரமதான் மாதத்திலே கட்டாயமாக இருக்கிறது. அதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி துக்மிருல் இத்தத்தை ஒலி து கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும் ஒலி து கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும் என்று வரக்கூடிய அந்த பகுதியில் இந்த மாதம் முழுவதையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியும் மாதம் முழுவதையும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஈஸியாக்கி இருக்கிறா அப்படின்ற கருத்தெல்லாம் வருவதை பார்க்கிறோம். ஆக ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பது கடமை என்பது தெளிவான முறையிலே இந்த வசனங்கள் மூலமாக உறுதியாகிறது. அதே போல் சுன்னாவிலிருந்து எவ்வாறு உறுதியாகிறது என்று சொன்னால் இந்த ஆசிரியர் சொல்லி காட்டுகின்றார். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின். இஸ்லாம் என்பது 5 அடிப்படைகள் மூலமாக 5 அடிப்படைகள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது அர்கானுல் இஸ்லாம் என்பதற்கு இந்த ஹதீஸை நம்ம ஆதாரமாக கொண்டு வருவோம். அதில் வந்து ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி வ இக்காமி ஸலாத்தி, அதாவது ஷஹாதா தொழுகை நிலைநாட்டுவது, ஓ ஈதா ஜக்காத்தை கொடுப்பது, வல் ஹஜ்ஜி ஓ சௌமி ரமதான, மேலும் ஹஜ்ஜு அப்புறம் ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது என்று இந்த ஹதீஸில் 5 கடமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படை கடமைகளில் இது ஒரு ஃபர்தான கடமையாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இந்த செய்தியை ஆசிரியர் கொண்டு வருகிறார். அல் இஜ்மா, அந்த அறிஞர்களுடைய இந்த இஸ்லாமிய உம்மாவுடைய இஜ்மா என்னவென்று சொன்னால் அஜ்மாத்தில் உம்மத்து அலா உஜூபி சியாமி ரமதான் அலல் முஸ்லிமீன வ அன்னமன் அன்கர உஜூபஹு குஃப்ருன். அவர்களுடைய இந்த இஜ்மா என்னவென்று சொன்னால் இந்த நோன்பு என்பது ரமதானிலே எல்லா முஸ்லீம்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. யார் இது கடமை என்பதை மறுக்கிறாரோ அது குஃப்ரான செயல்பாடாக இருக்கிறது என்பது இஜ்மாவாக அந்த உலமாக்களுடைய ஏகோபித்த அறிஞர்களுடைய இஸ்லாமிய உம்மத்தின் ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது என்பதை அறிஞர் சொல்லி காட்டுகிறார். அடுத்து 15வது பக்கத்தில் வந்து அல் ஹிக்மத்து மின் மஷ்ரூஇய்யத்தி சியாம், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய அந்த அர்த்தம் என்ன, அதனுடைய ஹிக்மா என்ன, காரணம், அதில் உள்ளர்த்தம் என்ன என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்வதற்கு சில கருத்துக்களை சொல்லி காட்டுகிறார். லிசியாமு ஹிக்கமுன் கசீரத்துன் நதுக்குரு மின்ஹா, பல்வேறு கருத்துகள் இருக்கின்றன. நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பல்வேறு விஸ்டம், அதுக்கு என்ன சொல்லணுமா, என்னம்மா, பல்வேறு நுட்பங்கள் இருக்கின்றன. அந்த நுட்பங்களின் சிலவற்றை நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறோம். இதில் அவர் சொல்லி காட்டுகிறார், அன்ன ஃபீஹி ததீகன் லி மஜாரி ஷைத்தானி ஃபி பதரில் இன்சானி ஃபயக்கீஹி காலிபன் மினல் அஹ்லாக்கி ரதீஅதி ஒ யுஸக்கி நஃப்ஸஹு. இந்த நோன்பு மாதத்திலே ஷைத்தான் ஓடக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடுறான்னு சொல்லுவோம்ல, இப்போ ஷைத்தான் ஓடக்கூடிய ரூட்டில், ரத்தத்துக்கு இல்லை, ஷைத்தான் ஓடக்கூடிய ரூட்டில் வந்து அந்த ரூட்டெல்லாம் என்ன செய்யுது, நெருக்கடி ஆகிடுது. அப்போ ஷைத்தான் அவ்வளோ ஃப்ரீயாக என்ன செய்ய முடியாது, நம்ம உடம்புல பல ஏரியாவில் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கான்ல, அவ்வளோ ஃப்ரீயாக ஓட முடியாது, ரொம்ப தடை செய்யப்பட்டுருச்சு. அந்த தடை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த நோன்பு வந்து பெரும்பாலான நேரங்களில் ஒரு மனிதனை மோசமான செயல்பாடுகளிலிருந்து
தவறான செயல்பாடுகளிலிருந்து, அசிங்கமான செயல்பாடுகளிலிருந்து அவனை பாதுகாக்கிறது. அதே போல் அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்போ இந்த நோன்பு மாதம் என்பது நம்ம பரிசுத்தம் பெறுவதற்கு ஒரு சரியான வாய்ப்பு. ஏனென்று சொன்னால், சைத்தானுடைய நம் மீது சைத்தானுக்கு எவ்வளோ ஆக்சஸ், எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு போயிட்டு இருந்தானோ, இது என்ன செய்யுது, கொஞ்சம் நெருக்கடி ஆகுது சைத்தானுக்கு. இதை நம்ம பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கிறோம், நம்மை சரியான பாதையிலே நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தில் நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு நமக்கு தௌஃபீக் தருவான். அதே போல் இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபீஹி தஸ்ஹீதுன் ஃபித் துன்யா ஓ ஷஹவாத்திஹா ஓ தர்கீபுன் ஃபில் ஆஹிரா. இந்த உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதனுடைய இச்சைகளிலும், உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் அதன் இச்சைகள், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பற்றற்ற தன்மை வருவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. நம்ம ஒரே இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த ஆசைகளை தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். பொருளை சம்பாதிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், இச்சைகளை தீர்த்து கொள்ள வேண்டும், இப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் மனித வாழ்க்கை இருக்குது. அப்போ இந்த நோன்பு என்பது என்ன செய்யுதுன்னு சொன்னால், கொஞ்சம் ஸ்லோ பண்ணு, இந்த இச்சைகள்லேருந்து கொஞ்சம் உன்னை தூரமாக்கிக்கோ, கொஞ்சம் பற்றற்ற தன்மை, ஜுஹுது, துறவரம் இல்லை, அந்த பற்றற்ற தன்மை அது உனக்கு வர வேண்டும் என்ற இந்த ஒரு விஷயத்தை நோக்கி அவனுக்கு என்ன செய்யுது, ஒரு உந்துதலாக இருக்கிறது. பற்றற்ற தன்மை உலக விஷயத்திலும் உலக இச்சைகளிலிருந்தும் அவனுக்கு வருவதற்கு நோன்பு ஒரு சரியான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இப்போ நோன்பு பிடிப்பது என்று சொன்னாலே நமக்கு விருப்பமான அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான விஷயங்களை அல்லாஹ்வுக்காக என்று நம்ம தடுத்து வைக்கிறோம். எவ்வளவுதான் ஆசை வந்தாலும் என்ன செய்யறதில்லை, நம்ம அந்த விஷயங்களை பயன்படுத்துவது கிடையாது. அப்போ இப்படி தடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியின் மூலமாக அந்த கெப்பாசிட்டி, பற்றற்ற தன்மைக்கு உரிய ஒரு ஆற்றல் நமக்கு அதிகரிப்பதற்கு என்ன செய்யுது, நோன்பு ஒரு நமக்கு வழி, அதாவது துணை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே போல் தர்கீபுன் ஃபில் ஆஹிரா, மறுமையை பற்றி அதிகம் ஆசைப்படுவதற்கு உந்துதலாக இருக்கிறது. மறுமையில் நமக்கு என்ன செய்யணும், நம்ம பெரிய அந்தஸ்து கிடைக்கணும், மறுமையில் வெற்றி அடைய வேண்டும், இறை நெருக்கத்தை பெற வேண்டும் அப்படின்னு மறுமை நோக்கி உள்ள ஆசையை அதிகரித்து உலக ஆசையை குறைக்குது. இது நோம்பினுடைய ஒரு ஹிக்மா. அதுபோல் ஃபீஹி பாயிசுன் அலல் அத்ஃபி அலல் மிஸ்கீன ஒல் இஹ்சாசி பி அஹ்வாலிஹிம். மேலும் இதில் உள்ளத்தில் ஒரு உணர்வை தூண்டுகிறது. எந்த உணர்வுன்னு சொன்னால், அந்த மிஸ்கீன்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள் அவங்களுக்கு மேலே ஒரு அவங்கள கவனிக்கணும், அவங்கள்ட்ட பரிவாக நடக்கணும் அப்படின்ற ஒரு அந்த கருணை, பரிவு என்ற அந்த உணர்வை தூண்டுவதோடு சேர்ந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க உணவு இல்லாமல் அவங்களுடைய நிலைமை எவ்வளோ சிரமமாக இருக்கிறது என்பதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளையும் தூண்டுதல்களையும் இந்த நோன்பு தருகிறது. இப்போ அந்த வகையில் அவர்களுக்கு அதிகமாக நம்ம உதவி செய்ய வேண்டும், அதிகமான பொருளுதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய சூழலை வளப்படுத்துவதற்கு நமது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று தூண்டுவதற்கு இது என்ன செய்யுது, ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். வஃபீஹி தாவீதுன் நஃப்ஸி அலா தாஅத்தில்லாஹி ஜல்ல வஅலா பி தர்க்கில் மஹ்பூபி தகர்ருபன் லில்லாஹ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. அதாவது நமக்கு விருப்பமான விஷயங்களை தடுத்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற இந்த பண்பை நமக்கு அதிகமாக பரிச்சயப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வளமைப்படுத்துகிறது, ப்ராக்டிஸ் பண்ணுது. எப்படி வளமையாக அல்லாஹ் கட்டுப்பட்டுறணும், அல்லாஹ் ஒன்று சொன்னால் கேட்டிருக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு வளமையாக்குவதற்கு நோன்பிலே நமக்கு விருப்பமானதை தடுத்து கொள்வதன் மூலமாக இந்த பயிற்சி கிடைக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ நோன்பு என்பது ஒரு பயிற்சி. எதுக்கு பயிற்சின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவது எப்படி என்பதற்கு ஒரு பயிற்சி. அதன் மூலமாக அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய விஷயத்தை நமக்கு ஒரு வளமையான விஷயமாக மாற்றுவதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமாக பாருங்கள், வாழ்க்கையில் நம்ம பல விஷயத்தை வளமையாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சொல்லுங்கள் பாப்பா, எதையெல்லாம் வளமையாக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம பொதுவாக? எல்லா வக்தையும் பர்ஃபெக்டாக ஜமாத்தோடு தொழணும்னு வளமைப்படுத்த நமக்கு ஆசை. அப்படியே ஃபஜ்ரில் எழுந்திரிச்சு கரெக்டாக வாங்க சொன்னோன்னா அப்படி நேராக பள்ளிக்கு போயிடுறோம். இதெல்லாம் நம்ம இமேஜினேஷன். அப்படி செய்கிறோமா இல்லைன்றது தான் கேள்விங்க. பள்ளிக்கு போய் அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக சுன்னத்து தொழுதுட்டு அப்படியே ராகத்தாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஏதாவது துவா ஓதிக்கிட்டு அல்லது அதுக்கார்கள் செஞ்சுட்டு அப்படியே ஒரு இக்காமத்து சொன்னோன்னா அப்படியே எந்திரிச்சு அழகாக சஃபில் நின்று நீட்டாக தொழுது முடிச்சுட்டு காலை மாலை திக்ருகளை முடிச்சுட்டு அழகாக குரானை ஓதிட்டு அப்படியே சூரியன் உதயம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கவங்க இருந்து
அப்படியே 2 ரக்காத் தொழுதுக்கிட்டு அந்த நேரம் முடிஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு வீட்டுக்கு வரணும். இப்படியே டெய்லி செஞ்சால் எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பராக தான் இருக்கும், ஆனால் நம்ம செய்கிறதில்லை. அதே போல் டெய்லி குர்ஆன் ஓதுறது, ஒரு 2 பேஜ் 4 பேஜ் ஓதி அர்த்தத்தை பார்த்து குர்ஆனோட உள்ள தொடர்பு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கும் தான், ஆசை தான், ஆனால் நம்ம பண்ணுறதில்லை. அதே மாதிரி லுஹர் தொழுக்கு கரெக்டாக ஜமாத்தோடு தொழும். லுஹர் தொழுக்கு தான் அவசர அவசரமாக போவோம். நம்ம போய் அல்லாஹ்க்கு தக்பீர் கட்டும் போது தான் அந்த ப்ராஜெக்டில் அந்த பிரச்சனை இது பல ஐடியா வரும் நமக்கு. கரெக்டாக இந்த மாதிரி பரபரப்பாக போகிறோம். அப்படி போகாமல் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் மனசுலேருந்து கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே போய் அழகாக பள்ளியில் போய் உட்காந்து முன்னாடி உள்ள சுன்னத்து 4 ரக்காத்து 2 ரக்காத் தொழுதுட்டு அப்படியே சுன்னத்தை தொழுது முடிச்சு வந்தோடனே சே என்னப்பா விஷயம் நம்ம எதை விட்டுட்டு போனோம், தொழுகையில் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் சூப்பராக இருக்கும் தான், ஆனால் செய்கிறதில்லை. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்கிறதில்லை. இதையெல்லாம் வளமைப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தேவை. அல்லாஹ் சொன்னால் 1 மாதம் நீ ட்ரைனிங் எடு அப்படின்னு பண்ணி கொஞ்சம் ரூட்டுக்கு வா, நேராக நம்ம இந்த ரூட்டுக்கு வான்னு. அப்போ வளமைப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலை வளமைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதை வளமைப்படுத்துவதற்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு ரமதான். இன்றைக்கி குத்பாவில் எதேச்சியாக அந்த ஹத்தீபு பேசும் பொழுது நல்ல விஷயத்தை வளமைப்படுத்துவதற்கு ரமதான் ஒரு பயிற்சி அப்படின்ட்டு சொல்லி காட்டுறாரு. உண்மைதான். 5 வக்து தொழுகிறது, இதை வளமை கரெக்டாக ஜமாத்தோடு தொழுகிறது. ஃபஸ்ட்டு அவங்க இக்காமத்தை சொல்லுறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்துடுறது, அவசர அவசரமாக ஓடி வந்து சேராமல் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எல்லாம் செய்கிற மிஸ்டேக், நீங்கள் எல்லாம் செய்கிற மிஸ்டேக்கை நான் சொல்லி காட்டுறேன். இதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ இதை நம்ம இறை நெருக்கத்தை பெறுவதற்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓ அஜமல்லிம தரக்க தாமோ ஷராப ஒல் ஜிமா குருபத்தன் இலல்லாஹி தஆலா. ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக இது அந்த உணவை விடுகிறான், பானத்தை விடுகிறான், இந்த மாதிரி அந்த உறவு கொள்வதை விடுகிறான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த விடக்கூடிய விஷயம்லாம் எது அனுமதிக்கப்பட்ட விஷயம் மற்ற மாதங்களில். அப்போ அனுமதிக்கப்பட்ட அந்த விஷயத்தை அல்லாஹ்வின் நெருக்கத்திற்காக விடக்கூடிய மனிதன், ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அவனால் டெலிவிஷனை பார்க்குறதுலேருந்து, கெட்ட விஷயங்களை கேட்பதிலிருந்து, யாரை பற்றி யாராவது கோல் சொல்லுகின்ற பொழுது அதை ஆர்வமாக கேட்கறது தடுத்துக்கொள்ள முடியவில்லை. இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ ஹராமான விஷயத்திலிருந்து தடுக்க முடியலை, ஆனால் ஹலாலான விஷயத்தை அல்லாஹ்வுக்காக தடுக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இது. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி காட்டுகிறார். யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜும்லத்துமின் ஆதாபி சியாம், நோன்பின் ஒழுக்கங்கள் அப்படிங்கிற சில விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அஸ்ஸியாமு, இது 16வது பக்கத்தில் இருக்குது. அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கிறது. ஃபலா யர்ஃபுத் வலா யஜ்ஹல், அதிலே ஒருவர் மானக்கேடான காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். அதே போல் மானக்கேடு மட்டும் சொல்ல முடியாது, இந்த ரஃபத்ன்னு சொன்னால் உறவு கொள்வது அப்படிங்கிற மாதிரி, அது அனுமதிக்கப்பட்ட உறவும் கொள்ள முடியாது, மற்றது கொள்ளவே முடியாது. அப்போ இந்த விஷயத்திலிருந்து பாதுகாத்து, ஒலா எஜுகள், முட்டாள்தனமான விஷயத்திலிருந்து, முட்டாள்தனமாக நடப்பதிலிருந்து ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நபிகளார் சொல்கிறார்கள். ஏனென்றால் நோன்பு என்பது கேடயமாக இருக்கிறது. அதிலே ஒருவர் அந்த உறவு என்ற விஷயங்களில் தன்னை பேணிக்கொள்ள வேண்டும், முட்டாள்தனமான விஷயங்கள் செய்வதை விட்டு பேணிக்கொள்ள வேண்டும். ஓ இனிமுருன் காத்தலகு அவ் ஷாத்தமகு, யாராவது ஒருவன் அவன்கிட்ட சண்டை போட வந்தாலோ அல்லது அவனை கேவலமாக பேசினாலோ திட்டினாலோ, ஃபல்யக்குல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைன், நான் நோம்பாளி அப்படின்னு 2 தடவை சொல்லுங்கள். சரியா? ஒல்லதி நஃப்சி பியதிஹி ல ஹுலூஃபு ஃபமிஸ் சாயிமி அத்யபு இந்தல்லாஹி தஆலா மின் ரீஹில் மிஸ்கி யத்ருக்கு தஆமு வ ஷராபு வ ஷஹவத்துஹு மின் அஜ்லி அஸ்ஸியாமு லி வ அன அஜ்ஸி பிஹி வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. இந்த பகுதியில் இந்த ஹதீஸில் என்ன சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், ஒல்லதி நஃப்சி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அப்படின்னு ரசூலுல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி காட்டுகிறார்கள். ல ஹுலூஃபு ஃபமிஸ் சாயிம், ஒரு நோம்பாளின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாடை, அத்யபு இந்தல்லாஹி தஆலா மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் மனத்தை விட மிக சிறந்த மனமாக இருக்கிறது. யத்ருக்கு தாமோ ஷராபோ ஷஹோத்தோ மின் அஜிலி, அவனது உணவு, அவனது பானம், அதே போல் அவனது இச்சைகள், இவைகளை எனக்காக அவன் தடுத்து கொண்டான். அஸ்ஸியாமுலி, நோன்பு என்பது எனக்காக உள்ளது. ஸ்பெஷலாக சொல்லி காட்டினான். எல்லா இபாதத்தும் அல்லாஹ்வுக்கு உள்ளது தான். அல்லாஹ் நோன்புக்கு சொல்லி காட்டினான், அஸ்ஸியாமுலி, நோன்பு எனக்குன்னு ஸ்பெஷலாக உள்ளது. ஏன் எனக்காக அவன் இதையெல்லாம் விடுறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, அன அஜிசிபியை, அதுக்கு நான் கூலி தருவேன்.
ஸ்பெஷல் கூலி. மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, நல்ல விஷயங்களுக்கு 10 மடங்கு கூலி தரப்படும். இப்போ சில அறிஞர்கள் இன்னும் சில ஹதீஸுடைய விளக்கத்தை சேர்த்து சொல்லுகின்ற பொழுது மற்ற நன்மைகளுக்கு இவ்வளவு கூலி 10 மடங்கு 70 மடங்கு அல்லது 700 மடங்கு இந்த மாதிரிப்பட்ட சில வரையறை இவ்வளவு என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அல்லாஹ் பெரிய கூலி தான். ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் பிலா ஹிசாப் எவ்வளோ கூலின்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொன்னால் நான் கூலி தரேன் உனக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அதுக்கு மேலே இங்கே என்ன தேவையில்லை, பேசவே தெரியல. ஸ்பெஷல் இதை நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு பெரிய ஆள் ஒரு விஷயத்தை செய்கிறோம், இந்த வேலையை நீ செய்ய நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம முடிஞ்சிடே. அவர் சொல்லிட்டாரு முடிஞ்சுதுன்னு நினைப்போமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிற நோன்பு நீ பிடி, நான் தரேன் உனக்கு கூலி. அப்போ இது பெரிய லெவல், டிஃப்ரெண்ட் லெவலில் அந்த கூலி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காலல் இமாம் அல் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவங்க என்ன சொல்லி காட்டுகின்றாருன்னு சொன்னால், சௌமு ஜுன்னா என்று சொன்னால் நோன்பு வந்து கேடயமாக இருக்கிறது. இது பல அறிவிப்புகள் மூலமாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் அசியாமு ஜுன்னத்துன் வ ஹிஸ்னுன் ஹசீனும் மினன்னார், நோன்பு என்பது கேடயம். கேடயம்னா எப்படிப்பட்ட கேடயம் என்று சொன்னால் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டையாக இருக்கிறது. எதிலிருந்து? நரகத்திலிருந்து, நெருப்பிலிருந்து மனிதனை பாதுகாக்கும் கோட்டை என்ற ஒரு கோட்டையாக எது இருக்கிறது? இந்த நோன்பு இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். அதே போல் இன்னொரு ஹதீஸில் உஸ்மான் பின் அபி அல் ஆஸ் அவர்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அறிவிப்பு இங்கே சுட்டி காட்டுகிறார். அஸௌமு ஜுன்னத்தும் மினன்னார், நோன்பு என்பது நரகத்திலிருந்து ஒருவனை பாதுகாக்கும் கேடயமாக இருக்கிறது. ஜுன்னத்தி அஹதிக்கும் மினல் கித்தால், எப்படி ஒரு போரிலே ஒருவனை அவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசம் அல்லது பாதுகாப்பு கேடயம் அவனை பாதுகாக்கிறதோ அப்படி நெருப்பிலிருந்து நோன்பு பாதுகாக்கும். அப்போ மறுமையில் நெருப்பு, அந்த நரக நெருப்பு இருக்குன்னு சொன்னால் நோன்பு என்ன செய்யும்? நமக்கு ப்ரொடெக்டிவ் கேடயமாக இருக்கும். நரகத்தினுடைய எந்த தீங்கும் தீண்டாத மாதிரி தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸு சொல்லி காட்டுகிறது. ஆகவே இன்னொரு இடத்துல அதை ஒரு ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் வந்து கால ரப்புனா அஸ்ஸ வஜல் அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயமாக இருக்கிறது. யஸ்தஜின்னு பிஹல் அப்து மினன்னார், ஆகவே இந்த கேடயத்தை கொண்டு நரகத்திலிருந்து ஒரு அடியான் தன்னை பாதுகாத்துக்கிடுவான் அப்படின்னு. அப்போ நோன்பு ஒரு கேடயம், அதை கொண்டு நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட வேண்டும். அப்போ எப்படி பாதுகாத்துக்கிறது? அந்த எப்படி பாதுகாப்பது என்பதற்கு இவர் சொல்லி காட்டுகிறார். அஸ்ஸியாமு ஜுன்னத்தும் மாலம் யஹ்ரிக்ஹா, நோன்பு உங்களுக்கு கேடயமாக இருக்கும் எதுவரைக்கும் அந்த கேடயத்தை நீங்கள் பால்படுத்தவில்லையோ. கேடயத்தை நீங்கள் உடைக்காத வரைக்கும் அந்த கேடயம் உங்களை பாதுகாக்கும். கேடயம் பாதுகாக்கும் தான், ஆனால் என்ன பிரச்சனை? கேடயத்தை உடைச்சிட்டா உடஞ்ச கேடயம் என்ன செய்யாது? சேஃப்டி பண்ணாது. அப்போ கேடயத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணாத வரைக்கும் அந்த கேடயம் உங்களை பாதுகாக்கும். அப்போ உடைக்காதது, கேடயத்தை டேமேஜ் பண்ணாமல் இருப்பது என்றால் என்ன? அது வந்து உடைப்பது என்பது பில் கலாமி செய்யி ஒ நஹ்விஹி, மோசமான வார்த்தைகள், கெட்ட விஷயங்களை பேசுகிறது, கீபா நமீமா, இந்த மாதிரிப்பட்ட குறை சொல்வது, ஒருத்தவங்க பற்றி அவதூறு பேசுகிறது, இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்தால் என்ன செஞ்சிடும்? அது அந்த கேடயத்தை டேமேஜ் பண்ணிடும். கேடயம் டேமேஜ் ஆனால் என்ன ஆச்சு? பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யாது. அப்போ பாதுகாக்கணும்னு சொன்னால் கேடயத்தை பாதுகாத்துறோம். நம்ம கேடயத்தை நம்ம பாதுகாத்தா கேடயம் நம்மளை பாதுகாக்கும். இப்படிங்கிறது தான் அங்கே உள்ள ஒரு கருத்து. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? கால பாது சலஃப், சில சலஃபுகள் சொன்னார்கள் அல் கீபத்து தஹ்ரிக்கு சியாம், ஒருவனை பற்றி புறம் பேசுவது என்பது நோன்பை அந்த நோன்பை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ டேமேஜ் பண்ணிடுச்சு. டேமேஜ் பண்ணுறது எப்படி தடுப்பது என்று சொன்னால் ஒல் இஸ்திக்ஃபாரு யர்கஉஹு, அதை எது சரி செய்யும் என்றால் இஸ்திக்ஃபார் செஞ்சால் அந்த டேமேஜை சரி பண்ணலாம். அப்போ நம்ம உடச்சிக்கிட்டே இருக்கோம், இஸ்திக்ஃபார் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்ன? இந்த நோன்பு என்ற கேடயத்தை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறோம். அப்போ நோன்பை பேணி பாதுகாத்து அது டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிட்டா தான் இந்த கேடயம் உடைய வேலையை வந்து ப்ராப்பராக செய்யும். அது என்ன முக்கியமான வேலை? மறுமையில் நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வேலை. அப்போ அந்த கேடயத்தை டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கேடயம் நமக்கு நரகம் தீண்டுவதை விட்டு பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கருத்து இந்த இடத்துல சொல்லப்படுது. இது ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஆழமாக யோசிக்கிற மாதிரி ஒரு கோணத்தில் இந்த கருத்து சொல்லப்படுகிறது பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், இன்னொரு விளக்கத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த இதில் வந்து அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அஸ்ஸியாமு யக்கி சாஹிபஹு மினல் மாசி ஃபித் துன்யா கமா கால அஸ்ஸவஜல், இந்த நோன்பு என்பது ஒரு அடியானை இந்த உலகத்திலே தவறான காரியங்களை செய்வதை விட்டும் பாதுகாக்கும்.
இப்போ திரும்ப அந்த பாதுகாக்கிற விஷயத்துக்கு வரணும். நோன்பு என்ன செய்யணும்? மறுமையில் கேடயமாக இருக்குது ஒரு டாபிக். அதுக்கு இடையில யோசிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்பு என்பது அந்த அடியானை இந்த உலகத்திலே தவறான மோசமான காரியங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அப்போ நோன்புடைய நோக்கம் நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறுவதற்கு. அப்போ உங்களுடைய இந்த நோன்பு உங்களை மோசமான விஷயத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஃபஇதா கான லஹு ஜுன்னத்து மினல் மஆசி கான லஹு ஃபில் ஆஹிரத்தி ஜுன்னத்து மினன் நார். இந்த நோன்பு நீங்கள் பிடிக்கிற நோன்பு அதனுடைய ஸ்டைலு அதை பேணுவது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த நோன்பு இந்த உலகத்திலே மோசமான விஷயத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக உங்களுக்கு இருந்தால், இதெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. உண்மையிலே டீப்பான இதே ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு கோணத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த நோன்பை நீங்கள் பிடிக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த நோன்பு இந்த உலகத்திலே உங்களை மோசமான பாவமான காரியங்களை விட்டும் பாதுகாக்கும் கேடயமாக இருந்தால், இந்த நோன்பு மறுமையிலே உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் கேடயமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நோன்பு பிடிச்சிட்டு இது இந்த உலகத்தில் மோசமான கேவலமான தவறான பாவமான காரியங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கவில்லை என்றால், அப்படின்னா அந்த லெவலுக்கு நம்ம நோன்பு பிடிக்கலன்னு சொன்னால், இது மறுமையில் கேடயமாக வந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கும்னு என்ன செய்ய முடியாது, நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ மறுமையில் இந்த நோன்பு நம்மளை பாதுகாக்க போகிறதுக்கு என்ன அறிகுறின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம நோன்பு பிடிக்கும்போது அது மோசமான பாவமான காரியத்தை விட்டும் நம்மளை தடுத்திருக்க வேண்டும். தடுக்கிற மாதிரி நம்ம நோன்பு பிடிச்சிருக்க வேண்டும். அப்படி பிடிச்சா இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு மறுமையில் நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்க போகுது என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது என்ற கருத்தை சொல்கிறார்கள். இது எவ்வளோ ஒரு கனெக்ஷன் பாருங்கள். அப்போ இந்த உலகத்தில் அது உன்னையே என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அந்த லெவலுக்கு நீ நோன்பு பிடிக்கணும். அப்போ இந்த நோன்பு என்ன செய்யுது? மறுமையில் உன்னை பாதுகாக்கக்கூடிய கடையமாக இருக்கும் அல்லது கவசமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இந்த நோன்பு பாவமான காரியத்தை செய்வதை விட்டு உனக்கு தடுக்கக்கூடிய கேடயமாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? கேடயம் டேமேஜ்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ கேடயம் டேமேஜ்னா என்ன ஆயிடுச்சு? மறுமையில் இது உனக்கு பாதுகாக்கக்கூடிய கடையமாக இருக்காது அப்படின்ற ஒரு கோணத்தை ரொம்ப டீப்பான ஒரு கருத்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு ரொம்ப ஆழமான பாயிண்ட். அப்போ நோன்பு பேணுதலான முறையில் நம்மளை தடுக்கலைன்னு சொன்னால் பெரிய ஃபாய்தாவை நீங்கள் என்ன செய்ய முடியாது, மறுமையில் எதிர்பார்க்க முடியாது என்பதை ஒரு எச்சரிக்கையாக நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். காலா இப்னுல் அரபி அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார் ரஹிமஹுல்லா, இன்னமா கான சௌமு ஜுன்னத்தும் மினன்னாரி லி அன்னஹு இம்சாக்குன் அனி ஷஹவாத். இந்த நோன்பு நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. ஏனென்றால் இது உங்களது இச்சைகளை விட்டும் உங்களை என்ன செய்யுது? தடுத்துக்கொள்ள வைக்கிறது. புரியுதா? நோன்பு என்பது உங்களை உங்களது இச்சைகளை விட்டும் தடுத்துக்கொள்ள வைக்கிறது. இது வந்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம். ஏனென்றால் இது உங்களை உங்களது இச்சைகளிலிருந்தும் தடுத்துக்கொள்ள வைக்கிறது. என்ன கனெக்ஷன் சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் ஒன்னாரு மஹ்ஃபூஃபத்தும் பிஷஹவாத், நரகம் என்பது இச்சைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. புரியுதா? நரகம் என்பது இச்சைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. அப்போ இச்சைகளை விட்டும் உங்களை நோன்பு தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நோம்புக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், அப்படி நீங்கள் நோம்பை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன செஞ்சிடும்? உங்களை மறுமையில் நரகத்தை விட்டும் உங்களை தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கும். அப்போ எப்போ கேடயம் இச்சைகளை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் அப்படின்னா, இச்சைகள் தான் நரகத்துக்கிட்டு செல்லக்கூடியவை. அப்போ இச்சைகள்லேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ண முடிஞ்சால் நரகத்திலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று வேற ஒரு ஹதீஸில் வரக்கூடிய அந்த விஷயத்தையும் இந்த ஜுன்னா என்றக்கூடிய விஷயத்தையும் தொடர்புபடுத்தி இப்னுல் அரபி என்று சொல்லக்கூடிய அறிஞர் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு கருத்தை நமக்கு அறிவுரையாக இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது ஃபிக்கு ரீதியான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதாவது நோன்பை பால்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்று பல விஷயத்தை நம்ம சொன்னால் கூட, அதாவது நோன்பு அந்த மார்க்க சட்டம் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒருவர் வந்து தப்பான விஷயத்தை பேசிட்டார், அவதூறு பேசிட்டார்னு சொன்னால் நோன்பு முறியுமா என்றால் அப்படி முறியும் என்று சொல்ல முடியாது. நோன்பை முறிக்கக்கூடியவைகள் எது முஃபத்திராத், எது நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்று உணவு பருகுதல் அந்த உறவு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லப்படுகிறதோ அதுதான் நோன்பை முறிக்கும் சட்டப்படி. மற்றது வந்து நோம்பில் வந்து செய்வது நோன்புடைய வேல்யூவை குறைக்குது. ஆனால் நோன்பை கேன்சல் பண்ணி திரும்ப கலாவா பிடிங்கிற மாதிரி கொண்டு போகாது. அப்போ மார்க்க ரீதியான சட்டத்தின் அடிப்படையில் நோன்பை முறிக்கக்கூடிய விஷயம் அல்ல, ஆனால் நோன்பினுடைய பலனை பால்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை இந்த இடத்துல அவங்க சொல்லி காட்டுகிறார்கள்.
அதே போல் 19வது பக்கத்தில் கடைசி பகுதியில் ஹுலூஃபு ஃபமிஸ் சாயிமி அத்யபு மின் ரீஹில் மிஸ்கி ஃபில் ஆஹிரத்தி லில் ஹதீஸ் அல்லதி அஹ்ரஜு அல் இமாம் அஹ்மத் அன் அபி ஹுரைரா ஃபீஹி. ஓகே, இப்போ முதல்ல சொன்ன ஹதீஸ் தான், என்னுடைய ஆத்மா யாரின் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக மறுமையில் வந்து இந்த வாயிலிருந்து அடிக்கக்கூடிய அந்த நாற்றம் என்பது அவங்களுக்கு கஸ்தூரியினுடைய மனத்தை விட இன்னும் நறுமணமாக இருக்கும். இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அபு ஹாத்திம் என்பவர் சொல்லி காட்டுகிறார், ஷியாருல் முஃமினீன யௌமுல் கியாமத்தி அத்தஹ்ஜீலு பி வுதூஇஹிம் ஃபித் துன்யா ஃபர்கன் பைனஹும் பைன சாயிரில் உமம். மறுமையில் இந்த உம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க உது செய்வதன் மூலமாக ஒரு ஒரு ஷைன் கிடைக்குதுல்ல, பிரகாசம். அந்த பிரகாசம் தான் இவர்களையும் மற்ற உம்மத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு விஷயமாக மறுமையில் இருக்கும். அதே போல வஷியாருஹும் ஃபில் கியாமத்தி பி சௌமிஹிம் தீபு ஹுலூஃபி அஃப்வாஹிம் அத்யபு மின் ரீஹில் மிஸ்கி லி யோரஃபு மின் பைனி தாலிக்கல் ஜம்இ பி தாலிக்கல் அமலி ஜஅல்ன அல்லாஹு தஆலா மின்ஹும். மறுமையில் அதே போல் அந்த நிற்கும் பொழுது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த நோன்பினால் வரக்கூடிய அந்த ஸ்மெல், கஸ்தூரியை விட சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த அடையாளம் இவர்களை மற்றவர்களிலிருந்து பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நறுமணம் கமலக்கூடிய மக்களாக மறுமையிலே அல்லாஹ் முன்னாடி நிற்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்று சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ நோன்புனா என்ன? அப்போ மொத்தத்தில் இதெல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், அஸ்ஸாயிமு ஹுவல்லதி சாமத் ஜவாரிஹு அனில் ஆசாமி. நோன்பு என்றால் என்ன என்று சொன்னால், நோன்பு என்பது அல்லது நோன்பாளி என்பவன் யார் என்று சொன்னால், அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தவறு செய்வதை விட்டும் நோன்பு பிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ உடல் உறுப்பெல்லாம் நோன்பு பிடிக்குது. எப்படி? தவறு செய்வதை விட்டும் நோன்பு பிடிக்கணும். கை பாவம் செய்யக்கூடாது, கால் பாவம் செய்யக்கூடாது. இப்படி வ லிசானுகு அனில் கதிபி வல் ஃபுஹ்ஷி வ கவுலி ஜூர். அவனது நாக்கு நோன்பு பிடிக்க வேண்டும். எதிலிருந்து என்று சொன்னால், பொய் சொல்வது, கேவலமான மனக்கேடான விஷயங்களை பேசுவது, பொய்யான விஷயங்களை பேசுவது அல்லது பொய்யான செயல்பாடுகளை செய்வது, இந்த விஷயத்தை விட்டும் நாக்கு நோன்பு பிடிக்க வேண்டும். உடல் எல்லாம் பாவத்தை விட்டு நோன்பு பிடிக்கணும், நாக்கு இந்த விஷயங்களை விட்டு நோன்பு பிடிக்க வேண்டும். ஓ பத்ருஹு அனித்த ஆமி ஓ ஷராப். உடல் வந்து உண்பதை பருகுவதை விட்டும் நோன்பு பிடிக்க வேண்டும். ஓ ஃபர்ஜுஹு அனி ரஃப். அவனது வெட்கஸ்தலங்கள், இந்த உறவு அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நோன்பு பிடிக்க வேண்டும். ஃபைன் தகல்லம லம் யதகல்லம பிமா யஜ்ரஹு சௌமஹு அல்லது பிமா யுஜ்ரிஹு சௌமஹு. அவனுடைய நோன்பு வந்து அவனது நோன்பை காயப்படுத்தக்கூடிய முறையிலே அவனுடைய பேச்சு வெளிப்படக்கூடாது. அதே போல் அவனது செயல்பாடு நோன்பை காயப்படுத்தக்கூடிய முறையிலே வெளிப்படக்கூடாது. இப்படி ஒருவன் இருந்தான் என்று சொன்னால், அவனுடைய பேச்சு அவனுடைய செயல்பாடு நோன்பை பால்படுத்த முடியாத முறையிலே இருந்தது என்று சொன்னால், ஃபஹிய பி மன்சிலத்து ராயிஹத்தில்லத்தி யஷுமுஹா மன் ஜாலச ஹாமிலல் மிஸ்க். அப்படிப்பட்ட முறையிலே இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய அந்த ஸ்டேட்டஸ், அந்த நோம்பாளியினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு கஸ்தூரி வியாபாரி, கஸ்தூரியுடைய ஒரு நறுமணத்தை ஒருத்தர் அணிஞ்சிருக்கிறார். ஒரு நறுமணம், அதாவது நல்ல பெர்ஃப்யூம்டு உடம்புல இருக்குது. அப்படி நல்ல நறுமணத்தோடு ஒருவர் இருந்தால், அவர் அருகில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்ன ஸ்மெல் வரும்? ஒருவர் வந்து நறுமணம் அடிச்சிருக்கிறார், எப்படி சொல்லுங்க, என்ன சார் நல்ல சூப்பர் பர்ஃப்யூம் போட்டிருக்கீங்கன்னு. அப்படி எப்படி தெரியும் சூப்பர் பர்ஃப்யூம்னு? அந்த நறுமணம் வீசுது. அந்த நறுமணத்தை நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்மெல் பண்ணுறோம். அப்போ நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒருவருக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது அந்த நறுமணத்தை நம்ம ஸ்மெல் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஒரு நோம்பாளியினுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் பக்கத்தில் இருக்கும் பொழுதே அவனுடைய செயல்பாடு வந்து இந்த நறுமணத்தை வீசக்கூடிய மாதிரி அட்ராக்ஷனாக இருக்கணும். என்ன பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப நல்ல நல்ல பேணுதல் நடக்கிறீங்க, உங்கள் நடவடிக்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப கண்ணியமாக நடக்கிறீங்க, என்ன டிஃப்ரெண்ட், என்ன விஷயம் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டால், இல்லை நான் நோம்பாளி, ஓஹோ அதான் நான் பார்த்தேன் இன்னும் சொல்கிற மாதிரி இருக்கணுமா? நார்மலான நாளில் உள்ள நடவடிக்கை வேறு. அப்போ திடீர்னு ஒரு நாள் நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க என்ன சொல்லணும்? சொல்லுற மாதிரி இருக்கணும். சொல்லணும் என்ன சொல்லணும்? ஏன்னா உங்கள் நடவடிக்கை பார்த்தா ரொம்ப பேடுதலாக இருக்குது, ரொம்ப கண்ணியமாக இருக்கீங்க, ஆளே மாறிட்டீங்களே, சரியா, உங்கள் நடவடிக்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன காரணம்? ஒன்றும் இல்லைங்க நான் நோன்பு, இப்படி சொல்கிற மாதிரி இருக்கணுமா?
இப்போ நோம்பாளியை பார்த்தாலே சே சூப்பர்னு சொல்கிற மாதிரி நம்முடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாறிடணும் அப்படின்னு. அப்படி மாறுதா? எப்படி இருக்கு? தேவையில்லாம எதுவும் பேசாத, நோம்பு பிடிச்சிருக்கிறேன் எதையாவது சொல்லிட போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிறணும். என்னன்னு சொன்னால், நோன்பு பிடிக்கின்ற பொழுது இந்த சவுதியில் இருக்கும்போது நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய தான் செய்யுது. அப்படி தானே? நோம்பாக இருக்கும் பொழுது ஒரு பேணுதல் லிட்டில் பிட் வரதான் செய்யுது. மற்ற டைமில் விட நோம்பு டைமில் கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ண தான் செய்கிறாங்க. அந்த பெரிய அளவில் ஒரு அப்படி ஒரு கஸ்தூரி மனம் மாதிரி மனக்காட்டி கூட என்ன செய்யுது, மற்ற டைமில் உள்ள வாடகை விட கொஞ்சம் கம்மி வாடகை இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்னவோ சேஞ்ச் இருக்குது. நம்ம அதை இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நறுமணம் கமலக்கூடிய நடவடிக்கையை நம்ம நடவடிக்கையை மாற்றிக்கிறணும். அப்படி மாற்றுற அளவுக்கு நோம்பு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ நம்ம நோம்பு டைமில் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்? ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கணும். ரமதான் மாதத்தில் அப்படியே மக்களோட நடவடிக்கை செயல்படலாம் பார்க்கும்போது ஆஹா ஓஹோன்னு இருக்கணும். வீட்டில் போனால் ஒய்ஃபை பார்த்து என்ன சொல்லணும்? சரி, அந்த டாபிக் போக வேண்டாம். ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம நடவடிக்கை எப்படி ஒரு நறுமணம் பூசிட்டு ஒருத்தர் வரும்போது சே நல்ல மனம் மணக்குதே என்று சொல்லக்கூடிய மாதிரி சே உங்கள் நடவடிக்கை டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு நம்ம நோன்பு நம்மளை இட்டு செல்ல வேண்டும். அந்த ஸ்டைலுக்கு நம்ம நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி காட்டுகிறார். இப்படி நோன்பை ப்ராப்பராக பிடிச்சா அந்த நோன்பு நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய முறையிலே அதை நாம் பேணணும்னு சொன்னால் நம்ம கேடயத்தை பாதுகாத்ததாக அர்த்தம். அப்போ அந்த கேடயம் நம்மளை மறுமையில் பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். இது உண்மையிலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோணத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த ஆசிரியர். அப்போ அந்த நோன்பு கேடயம்னா எப்படி கேடயம்? இப்படி தான் அந்த கேடயம் என்பதை நம்ம இந்த விளக்கங்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அப்போ நோன்புடைய சிறப்பு என்று வருகின்ற பொழுது சில சிறப்புகளை இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அதே போல் நமக்கு இன்னொரு இந்த காலத்துக்கு சூட்டபிளாக ஒரு ஹதீஸ் அதை அவர் சொல்லி காட்டுகின்ற பொழுது அன் ஆமிர் பின் மசூதின் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல் கனிமத்துல் பாரிதத்து அஸ்ஸௌமு ஃபிஷ்ஷிதா. ரொம்ப ஈஸியான பொக்கிஷத்தை அடைந்து கொள்வது, ஈஸியான முறையில் பொக்கிஷத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு ஈஸியான பொக்கிஷம் என்னன்னு சொன்னால் குளிர்காலத்தில் நோன்பு பிடிக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ இதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயில் காலத்தில் நோன்பு பிடிச்சோன்னு சொன்னால் ரியலி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல அதாவது முயற்சிகளுக்கு பிறகு டயர்ட் ஆகும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன செய்வோம்? நோன்பை முடிப்போம். அதுக்கு கூலி இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸில் ஈஸியான கூலி கிடைக்கக்கூடிய நோன்பு என்னன்னு சொன்னால் குளிர்காலத்தில் நோன்பு பிடிக்கிறது. நல்லா ஜாலியாக கம்ஃபர்டபுளாக என்ன செய்யலாம்? ஃபஜ்ர் டைமு நல்ல வசதியான டைமு சவுதியை பொறுத்த வரைக்கும், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக சில ஊர்கள் எப்படின்னு சொன்னால் காலாகாலத்துக்கு காலையில் சூரியன் உதயம் சூரியன் மறைவு ஒரே டைமில் நடக்கிற சில ஏரியாக்கள் இருக்குது. அதாவது ஈக்குவேட்டாருக்கு கிட்ட போக போக அது டைம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சவுதியை பொறுத்த வரைக்கும் குளிர்காலத்தில் மாஷா அல்லாஹ் ஃபஜ்ர் லேட்டு, மக்ரிபு சீக்கிரம். இந்த வருஷம் அடுத்த வருஷம் இன்னும் குளிர். இனி கொஞ்சம் காலத்துக்கு இந்த குளிர்ச்சி தான் நமக்கு. இனி கொஞ்சம் காலத்துக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம்? நோன்பு பிடிச்சிங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அப்படி பிடிச்சிக்கிட்டு நன்மை சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுது அப்படின்னு பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்ட முறையில் ரமதான் மாதத்தில் பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம். சரி, அதே போல் ரமதான் மாதத்துடைய சிறப்பு என்று வருகின்ற பொழுது இதா தஹல ஷஹ்ரு ரமதான், இது ரமதான் மாதத்துடைய சிறப்பு. ஃபுத்திஹத் அபு அபு சமா ஒ குல்லிகத் அபு அபு ஜஹன்னம் ஒ சுல்சிலத்தி ஷயாத்தீன். இந்த ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதான் மாதம் நுழைந்து விட்டால் வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. அதே மாதிரி சில இதில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்ற மாதிரி வரக்கூடிய வாசல்களையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் ஜஹன்னத்துடைய வாசல்கள் மூடப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இதனால தான் ஷைத்தானுடைய ஓட்டம் என்ன செய்யுது? இங்கே லிமிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த சிறப்புகளை பார்க்குறோம். இப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி ரமதான் வந்துருச்சுன்னு சொன்னால் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், ரமதான் மாதத்தில் ரொம்ப அதிகமாக என்னது பொருளை செலவழிக்கக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய இப்படிப்பட்டவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். கான அஜ்வது மா யக்கூனு ஃபீ ரமதான ஹீன யல்காஹு ஜிப்ரீலு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரமதானில் சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கக்கூடிய அந்த ரமதான் மாதத்தில் மிக அதிகமாக, அதாவது வளமையாகவே ரசூல் என்ன செய்வாங்க? தான தர்மம் இந்த விஷயங்களை டாப் லெவலில் தான் இருக்கிறாங்க. ரமதான் மாதத்தில் இன்னும் உச்சக்கட்டத்தை தொற்றுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதே போல் கான எல்காகு ஃபி குல்லி லைலத்தின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒவ்வொரு இரவும் சந்திப்பார்கள். அதே போல் ஒவ்வொரு இரவும் சந்தித்து திருக்குரானை மாறி மாறி அவர்கள் இதுவரைக்கும் அந்த வகையை திரும்ப மீட்டு பார்க்கிறது, கற்றுக்கொள்வது என்ற விஷயம் அங்கு நடைபெறும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேகமாக வீசக்கூடிய காற்றை போல அதிகமாக நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தோரணையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடு இருக்கும் ரமதான் மாதத்தில் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார். இதோட கிட்டத்தட்ட நான் சொல்ல வேண்டிய பகுதியை நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டேன்னா, அடுத்து இந்த கிதாபில் வந்து தொடர்ந்து ரமதான் மாதத்தினுடைய என்ட்ரி, ரமதான் மாதம் எப்போ நுழைஞ்சது என்பதை எப்படி உறுதி செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாரு. இதில் வந்து பெற பார்க்குறது அந்த பிரச்சனை, அதே போல் கணக்கு பாடலாமா இல்லையான்னு பல விஷயம் பேசப்படுது. சவுதியில் இன்ஷால்லா அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. இங்கே கவர்மெண்ட்லேருந்து நோன்பு பிடினா நம்ம நோன்பு பிடிக்கிறோம், பெருநாள் கொண்டாடினா பெருநாள் கொண்டாடிடுறோம். அதனால் அந்த பிரச்சனை நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே போல் யௌமு ஷக்கில் நோன்பு பிடிக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்களை பற்றி அவர் பேசி காட்டுகிறார். அதுவும் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு வந்து அந்த விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். யௌமு ஷக்குனா இன்றைக்கி உதாரணத்துக்கு நோன்பு பிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, பொதுவாக ஸ்பெஷல் கேஸுகளை தவிர அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அது ஒரு செய்தி. அதே போல் நோன்பு பிடிப்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியாவில் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பொதுவான ஒரு விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது உலமாக்கள் மூலமாக, ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் நோன்பு பிடிக்கணும், ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறநாள் கொண்டாடணும். ஒரு ஏரியாவிலேயே மக்கள் ஒரு 3 விதமாக 2 விதமாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பேணாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கட்டாயமாக மினிமம் 2, சில ஊர்களில் சம்டைம்ஸ் 3ன்ற கோணத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதோ பண்ணுங்க, அதாவது பிறையோ அல்லது கேல்குலேஷனோ ஒரு பக்கம் நடக்கட்டும், ஆனால் ஒரு வேளையில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரே டைமில் நோன்பு பிடிங்க, ஒரே டைமில் நோன்பு பிடிங்க, அந்த அளவுக்காக என்ன செய்யணும், ஒரு உடன்பட்டு போகக்கூடிய ஒரு வழிமுறை கையாளுங்க என்ற ஒரு அறிவுரை இந்த இடத்துல நம்ம அனைவருக்கும் மிக பொருத்தமான ஒரு அறிவுரை என்ற இந்த அளவோட என்னுடைய அந்த பகுதியை ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா இதை தொடர்ந்து மற்ற அறிஞர் உலமா பெருமக்கள் அவங்களுடைய அந்த பகுதிகளிலிருந்து பல்வேறு அறிவுரைகளை நமக்கு தருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் இறுதி வரைக்கும் அனைவரும் அமர்ந்து முழுமையான பயனை பெற்று வரக்கூடிய ரமதானில் நம்ம இந்த நோன்புன்னு சொல்லக்கூடிய கேடயத்தை வந்து ஃபுல் பக்காவான கேடயமாக நம்ம மெயின்டைன் பண்ணி மறுமையில் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக வரக்கூடிய அளவுக்கும் இந்த நோன்பு என்பது நம்மளுடைய நடவடிக்கையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு வந்துட்டியாப்பா அப்படின்னு மக்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம வர முயற்சி பண்ணணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றத்துக்கு உரிய ஒரு நோம்பாக, நல்ல விஷயத்தை நோக்கிய மாற்றத்துக்கு உரிய சிறந்த நோம்பாக இந்த நோம்பை நம் அனைவருக்கும் வாக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.